படைத்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலம் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக அநேகர் இன்றைக்கு முறுமுறுத்து கொண்டிருக்கலாம், போட்டி போட்டு கொண்டிருக்கலாம், எரிச்சல்கள் அடைந்திருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுக்க காரணமாகவே இருக்கலாம். கலங்காதிருங்கள். எப்படி ஆரோனுடைய கோலை ஒரே இரவிலே துளிர்க்க செய்து இலைகளை விட்டு காய்களை காய்த்து வாதுமை பழங்களை கொடுக்கும்படி செய்து அனைவருடைய கண்களுக்கும் முன்பாக ஆரோனை உயர்த்தின ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் துளிர்க்க செய்ய வல்லவராயிருக்கிறார். இல்லாதவைகளை உருவாக்க வல்லவராயிருக்கிறார். அவர் சிருஷ்டி கர்த்தராயிருக்கிறார். இன்றைக்கும் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நீங்களும் உங்கள் குடும்பமும் உயர்த்தப்படுவீர்கள். உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆரோனை நீர் தெரிந்து கொண்டீர் என்பதை ஒரு அடையாளத்தின் மூலமாக நிரூபித்ததைப் போல உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களையும் நீர் தெரிந்து கொண்டீர் என்பதை நிரூபிக்க ஒரு அடையாளத்தை இன்றைக்கு காட்டும்படி ஜெபிக்கிறோம். எந்த இடத்திலே காய்ந்து போய் உலர்ந்து போய் இருக்கிறதோ, நம்பிக்கையற்று இருக்கிறதோ, வறட்சியில் உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை துளிர்க்கட்டும். நல்ல திருமண வாழ்க்கை, பிள்ளை பாக்கியங்கள், வருமான உயர்வுகள், சொந்தமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் துளிர்க்கட்டும். அதை இன்றைக்கு நீர் செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.